அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரணத்திற்கு பிறகு தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ அடிமைகளையோ அடிமை பெண்களையோ வேறு எந்த சொத்து செல்வங்களையோ விட்டு செல்லவில்லை. மாறாக அவர்கள் பயன்படுத்திய வெள்ளை நிற கோவேறு கழுதை, போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தர்மம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்த நிலம் ஆகியவற்றை மட்டுமே விட்டு சென்றார்கள். அறிவிப்பவர் அம்ர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4461. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் என்ற தலைமைத்துவம், அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதி என்ற தலைமைத்துவம் ஆகிய இரட்டை தலைமைத்துவத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிய வாழ்வையே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் விட்டு சென்ற சொத்துகள் சாட்சி சொல்லுகின்றன. இதுவே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.